இட்லி தோசை சாப்பிட போர் அடிக்குதா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை சேமியா டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சேமியா பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கேப்சிகம் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். 2 முட்டை ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இதுக்கு 2 முட்டை தேவைப்படும். இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க பேனில். இதில் சூடான உடனே இந்த சேமியா கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். மேலே வறுத்த சேமியா தான் போட்டிருப்பாங்க, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுத்துக்கோங்க. சேமியா இறக்கி வச்சுட்டேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். பாருங்கள், அதிலே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு நல்லா மசிய வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா கலந்து விட்டு நல்லா மசிய வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். நான் 1 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இதுக்கு பாருங்கள், 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கணக்கு தெரியலனா சேமியாவை அளந்துட்டு டபுள் மடங்கு தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இது கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு செக் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப்சிகம் பொடியாக கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேப்சிகம் எல்லாமே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி இந்த மசாலா தண்ணி நல்லா கொதித்து வரும்போது வறுத்து வச்ச சேமியாவை போட்டுக்கலாம். பாருங்கள், சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ இதுக்கு மசாலா மேகி மேஜிக் மசாலா வச்சுருக்கேன். இது போடுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டை கடைசியாக உடச்சி ஒரு கப்பில் போட்டு அப்படியே மேலாக்க போட்டுருங்க. கலந்து விடாதீங்க. மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி நல்லா அடியிலேருந்து கலந்து விட்றேன். பாருங்கள், முட்டை தனியாக இருக்குது, சேமியா தனியாக இருக்குது. இப்போ உடச்சி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு முட்டையை. அவ்வளோதான், முட்டை சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.